யாரை நம்பியிருந்தாலும் எல்லாரும் கைவிடுவாங்கன்னா கர்த்தரை நம்பினீங்கன்னா அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் நம்புகிற காரியங்கள் உங்களை அநேக நேரங்களே உங்களை துக்கத்தில் கூட நடத்தும். ஆனால் இயேசு துக்கத்தில் நடத்தவே மாட்டார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு காலையில் நீங்கள் செய்கிற இந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம். உங்களை இன்றைக்கு நம்பி எதுக்காவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது உங்களை ஜெயத்தில் கொண்டு வந்திருக்காது மற்ற காரியங்களுக்கு. ஆனால் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க இல்லையா, அவர் உங்களை நிச்சயமாய் ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இந்த மாதத்தில் கூட கிட்டத்தட்ட 21 நாட்களை முடித்து இன்றைக்கி 22ஆம் தேதியில் வந்திருக்கிறோம். திரும்பி பாருங்கள், எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமேன். என்ன பாஸ்டர், என்ன பிரதர், அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னீங்கன்னா உங்களை பார்த்து நான் சிரித்து சொல்லுவேன், நீங்கள் ஜீவனோடு வந்திருக்கிறீங்களே அதை போல் வேறு என்ன இருக்குது இல்லை? ஜீவனோட உங்களே நீங்கள் பார்த்து சொல்லிங்க, உயிரோடு வந்திருக்கிறேன், பலத்தோடு வந்திருக்கிறேன். இல்லை, நிறைய நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் பேசுவான் நாத்தானியேல். ஆனால் நீ ஜீவனோடு வந்திருக்கிறாய், ஜெயத்தோடு வந்திருக்கிறாய். ஒரு சிலர்லாம் போராடினவங்களாம் இங்கே இருக்கிறீங்க, பலவீனத்தோடு கூட கர்த்தர் உங்களை ஜெயமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அது தீனதயாளனுக்காய் ஜெபித்துக்கு இருக்கிறோம். வர்றாருங்க. ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வியாதி, பயங்கரமான பலவீனமான வியாதி, நிர்பந்தமான வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆனால் கர்த்தர் ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா. சில வியாதிகளுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அதுக்கு மரணம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் லார்ட் இஸ் அ ஹீலர். நம்முடைய தேவன் சுகப்படுத்துகிறவர், ஜெயம் தருகிறவர். இந்த காலையில் அந்த தேவனை நம்பி வந்திருக்கிறீங்க இல்லையா, அவர் உங்களை நிச்சயமாய் உங்களை மகிமையாய் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இந்த காலையிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆமேன். இந்த சுருக்கமான நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆராதனை பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஆனாலும் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாவது முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலையிலும் உங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து இந்த 1ஆம் தேதி துவங்கி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை உங்களோடு கூட தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியும் இன்றைக்கும் சில காரியங்களே அதில் சில வெளிப்பாடுகளே அந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு ஜெபத்தோடு இருக்கிறேன். முதல் ஆராதனையில் கர்த்தர் பேசினார், மகிமையாய் கர்த்தருடைய ஆவியான ரசைவாடனதே தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். நான் நம்புகிறேன் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பலனை தந்து இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இந்த இடத்துல இருக்கிறது. ஒரு நாளை நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நிற்க வைக்கிறதில்லை. என்னுடைய சொந்த தீர்மானங்கள் இந்த மாதங்களிலே இந்த 2-3 வாரங்கள் நான் வேறு தேசத்துக்காய் போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன் கடந்த வாரங்களில். ஆனாலும் அது சில காரணங்களால் அது தடைப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய ஆராதனை நின்று நான் உங்களோடு கூட பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எங்கே போயிருந்தாலும் ஊழியம் செஞ்சுருப்பேன். நம்ம தேசத்துலையோ வெளியில் எங்கே போனாலும் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு ஊழியத்தில் இருப்பேன். நிச்சயமாக வேற ஒரு தேசத்தில் இன்றைக்கு நான் பிரசங்கித்திருப்பேன். ஒரு நேரம் மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை பேசும்படிக்கு நோக்கம் வச்சிருக்கிறதுனால இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல என்னை நிறுத்தியிருக்கிறார். நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட 1ஆம் தேதி காலையிலிருந்து இந்த வார்த்தையினுடைய ஆதாரங்களை பேசி அதில் இருக்கிற சில முக்கியமான வெளிப்பாடுகளை கர்த்தர் பேசி கொண்டே இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தி புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 37 திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரணம், ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை கேட்டதை அப்படியே மறந்துட்டு திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வருவோம். அது செய்யாதீங்க, அது நல்லதல்ல. ஏன்னா ஒரு வசனத்தை கர்த்தர் பேசும்போது அந்த வசனத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. அது அசைவாட வேண்டும் என்றால் அதை திரும்ப பேசும்பொழுது அது அசைவாடி நமக்குள்ளே ஜெயத்தை கொண்டு வரும். ஆமேன். அதனால் இந்த வார்த்தையே இது என்னுடைய பிரசங்கம் அப்படின்னு சொல்லி எதையும் உரிமை பாராட்டுகிறதுக்கு யாருடைய பிரசங்கமும் இல்லை. இது யாருடைய வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதாமத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவருடைய சுவாசமாய் மாறி இன்றைக்கு வார்த்தைகளாய் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் பேசி கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இதே பிரசங்கத்தை நான் அடுத்த முறை பேசினாலும் அதுக்கு வேறு விதமான ஒரு அசைவை கர்த்தர் தருவார். ஆமென். இந்த காலையிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் அசைவாட வேண்டும் என்றால் அந்த வார்த்தை எவ்வளோக்கெவ்வளோ அது செயல்முறையிலே ஜீவனோடு கூட அசைவாடுகிறதோ அவ்வளோக்கெவ்வளோ அதுக்குள்ள ஜீவன் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். இந்த காலையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட கர்த்தர் இருக்கிறவர்களை பார்த்து பேசும்படிக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் ஏவின காரியம் நான் சொன்னேன். கடந்த மாதங்களுடைய முடிவு நாட்களில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். சில சவால்களை நான் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறேன். தனிப்பட்ட விதங்களிலே, குடும்பங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அநேகருடைய நிலவரங்களில், திருச்சபையில் கூட அநேக காரியங்கள் இப்படி இருக்கிறது. இந்த 37ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தார் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உலர்ந்து, நம்பிக்கையற்று,
அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிற நிலைமையில இன்றைக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். If I have to look that word keenly, I mean this word says there are a situation that is dry. There are things that is making more dejected. There's no hope in situations. இன்றைக்கு சூழ்நிலைகளுக்குள்ள நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதது வறட்சி நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கொண்டு வருது. நம்பிக்கையற்ற சூழ்நிலை இன்னைக்கு மனுஷனை இனி இதற்கு முடிவே இல்லை அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதை தான் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு எலும்புகளை போல ஒன்றுமே பிரயோஜனமே இல்லாத ஒரு வெளிப்பாட்டை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் காண்பித்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஏதாவது நடக்கும் என்று நம்புகிறாயா அப்படின்னு தீர்க்கதரிசிட்டே கேட்கிறார். நீ நம்புறியா? ஆண்டவர் சொல்றாரு, இதை நம்பும்படிக்கு என்ன பண்ணு, நான் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை அவரிடத்துல சொல்லு. அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையை பேசும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுகிற உங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லாத நீங்க வாயை திறந்து முடிவுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. ஏன்னா அதை கட்டி வைப்பான் பிசாசு. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தை ஆமான் நீ சொல்லக்கூடாதுன்ட்டு பல போராட்டங்களை செய்யறவன் பிசாசு. அதனால நீங்க வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் பாட்டு பாடும்போது நான் பார்த்துனே இருப்பேன், எப்போ எந்த மாதிரி பாட்டு பாடினா தான் பாடுவாங்கடா இவங்க. நானும் ஜானர்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறேன். ஜானர்ஸ்னா தெரியுமா, ஒரு மாதிரி ஒரு 6-8 அதெல்லாம் மியூசிக்கில் இருக்குது. 2-4 எதை பாடினாலும் வாயை திறக்க மாட்டாங்களாடா. அப்படியே வியப்பாக இருக்கும், என்னடா பண்ணலாம். அப்படிப்பட்ட சவாலுக்குள்ளே ஆமேன் சொல்கிறத கொண்டு வராதிங்க. நீங்கள் பாடலனாலும் பரவாயில்ல, ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா ஆமேன் சொன்னால் உங்களுக்குள்ள ஜெயம் அசைவாடுது. ரொம்ப டயர்டாகுது பாஸ்டர், ஆமேன் சொல்கிறதுக்கு டயர்டாக இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆராதனைக்கே கிளம்பி வந்துட்டீங்க இவ்வளோ போராட்டத்தை கடந்து. அதனால வாயை திறந்து டிக்ளேர் an amen out of your mouth because that brings victory. That is a gateway that can open blessings into your life. அதை வாயை திறந்து சொல்லும் பொழுது ஒரு ஜெயம் உனக்குள்ள புறப்பட்டு வருது. வரும்போது எவ்வளோ பெரிய சண்டையை போட்டு வந்து நீ முறுமுறுப்போடு வந்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு ஆமேனை சொல்லு, அது உனக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். உனக்குள்ள இருக்கிற விரோதங்களை மாத்திடும், உனக்குள்ள ஒரு ஜெயத்தை தந்து விடும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை 4வது வசனத்துல அதான் வாசிக்கிறோம், மனுபுத்திரனே இதை நீ நம்புகிறாயான்னு கேட்கிறார். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நம்புறியா? இப்ப நாம நம்பணும்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் தான் நம்பிக்கை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆமென். பலத்தினால முடியாதது, புயத்தினால முடியாதது, மாம்சத்தினால முடியாதது, பணத்தினால முடியாதது, 10 பேருடைய ஒத்தாசினால முடியாதது, எத்தனையோ கூட்டம் உனக்கு துணையாய் நின்று செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தினால முடியாதது, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் இந்த காலையில உன்னை பார்த்து சொல்லுகிறார். அதனால தான் வறட்சியை ஒரு பொருட்டாய் பார்க்காத, உடைய சூழ்நிலைகளை ஒரு பொருட்டாய் பார்க்காத, அது நிமித்தமாய் நம்பிக்கையற்று போகாத. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வறட்சி நடுவுல, அந்த சோர்வின் நடுவுல என்னுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புகிறேன். அது உன்னை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வந்தரா. That is why we are coming to a church. We could be taking rest or we could be doing several things today. But if you had made a priority to come to church today, இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்படிக்கு ஒரு பிரதானமாய் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்ற நம்பிக்கையை தூண்டி விடுறேன். உனக்குள்ள மரித்திருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பி அதற்குள்ள என்னுடைய ஆவியை வைக்கிறேன். நீ பலமுள்ளவனாய் மாறும்படிக்கு உன்னிடத்துல பேசுறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதை தான் பேசிட்டு இதெல்லாம் மனுபுத்திரனாகிய தீர்க்கதரிசியில கர்த்தர் பேசிட்டு சொல்றாரு, இதெல்லாம் செய்யறதுக்கு I have a solution. இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அந்த சொல்யூஷன் தான் என்னன்னு 14ஆம் வசனத்துல ஆண்டவர் பேச, அதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு சைட் பண்ண. என்ன அது? நான் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன். எதற்குள்ள வைப்பேன்? வறட்சிக்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேன். என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன். எதற்குள்ள? நம்பிக்கையற்றதுக்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேன். எதற்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேன்? நீ அறுப்புண்டு இனி முடிவே இல்லை என்று சொல்லுகிறதுக்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Man can declare. மனுஷன் அதை டிக்ளேர் பண்ணிடுவான். Sometimes people declare it. பாத்தீங்களா? I declare. Go ahead. But God has not declared about that. மனுஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு மேல கர்த்தர் டிக்ளேர் பண்ணல. கர்த்தர் அதற்குள்ள ஜீவனை தான் வச்சிருக்கிறார். மரித்து கிடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டவர்களுக்கு சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, அவரு வீட்டிலேயே சத்தியத்தை கேட்டவங்கலாம் சொல்லிட்டாங்க, அவன் செத்து போற நிலைமையில் இருக்கிறான்ட்டு லாசரோ பார்த்து. அவர் அங்க கேட்டு கேஷுவல் ஆகிற, ஏன்னா அவரு டிக்ளேர் பண்ணல.
அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, எல்லாம் வராங்க, ஓடி வர்றாரு. அவங்க சொந்தக்காரன் ஓடி வந்து சொல்றான், ஐயோ நீங்க நம்ம நேசிச்ச வீட்டுக்கு வருவீங்களே, சாப்பிட்டீங்களே, அவன் செத்து போறதுக்கு இருக்கிறான். அவர் சொல்றாரு, அவர் கேட்டே அவன் இந்த வியாதின்ட்டார். அதை என்னட்டாருங்க, அதை மரணம்னு சொல்ல. அவர் என்னன்றாரு, இந்த வியாதி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏது, என் நாமத்துக்கு மகிமைக்கு ஏதோ நடக்குது, விட்டு போப்பான். இவன் நம்ப மாட்டான், வீட்டுக்கு போயிட்டான். இந்த ஆளுகிட்ட பேசியும் பிரோஜனம் இல்லடா, இவர் இன்னமும் பெருசா இப்பதான் சொல்ற, செத்து போன நிலைமைக்கு வந்து சொன்னாலும் இவருக்கு நம்ப மாட்டான்னு போயிட்டானுங்க. செத்த பிறகு திரும்ப வர்றாங்க. செத்த சூழ்நிலை, செத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவர், அவங்க நினச்சிருந்தாங்க இவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் முடிஞ்சிச்சு, வந்து ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போகிறதுக்கு வந்துக்கிறார், பாஸ்டராச்சே ஏசு அப்படின்ட்டு. அவரும் கேட்குறாரு, நேராக கல்லறையாண்ட போகலான்ட்டு. வழக்கத்தின்படி மரித்தவர்களை கல்லறையாண்ட போகிறதில்ல, வீட்டுக்கு தான் போயிட்டு தேத்துவாங்க. ஆனால் இவர் கல்லறையாண்ட போகிறாரு. கல்லறையாண்ட போயிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறாரு, அந்த கல்லை புரட்டுன்றாரு. கடந்த வாரங்களோடு பேசினேன், கல் புரட்டப்பட்டால் இரைச்சலின் சத்தம் உன் காதுகளுக்குள்ளே வரும். That's a step of faith. அதுதான் விசுவாசம். இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டே இருக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு, பேசுறார், எழும்பி நின்று பேசுகிறார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களே பாக்கியவான்கள். யார் என் கூட இருக்கிறீங்க? நிறைய கேட்டீங்க சார், நான் இல்லை. எத்தனையோ பேர் பேசி கேட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? செய்தால் மரித்தது உயிரோடு எழுந்து வரும், எலும்புகளுக்குள்ள ஜீவன் வரும். There will be life into things that are dead in your life. I want to declare it today. Not about man's declaration. There may be man that has declared about that. That's end. But I want to say, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஆவியை உனக்குள்ளே அனுப்புவேன். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, மனுஷ உதவினால் அல்ல, பொருளாதாரத்தினால் அல்ல, 10 பேர் கொடுக்க போற சப்போர்ட்னால் அல்ல, 10 பேர் சொல்லி உங்க கூட நிப்பேன்னு சொல்றதுனால அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்றார். நம்பறவங்க மாத்திரம் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ எழுந்து நின்றோ குதிச்சோ சத்தம் போட்டோ சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால எப்பேற்பட்ட காரியமும் ஆகும். There is somebody that I met who did not have child for about 28 years. 28 long years. அவங்க பீட் பண்ணிட்டாங்க. யாரை பீட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ரஹாம், சாரா. சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டு 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 விரக்தி ஆயிடுச்சு சார். ஆனா கர்த்தர் 26 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னார். 28 கணக்கு போட்டுங்க, 28 வருஷம் போராட்டம். ஆனா 28 ஆண்டுகள் கழிச்சு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துரு. அந்த பிள்ளை தான் சார், இதுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க சார். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கட்டுக்கதை பேசி நான் ஏதோ எனக்காக பெருமையை சேர்க்கிறதுக்காக நிக்கல, இயேசு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி கொண்டே இருக்கிறேன். மரித்திருந்தால், நம்பிக்கையற்றிருந்தால், அதற்குள்ளே எந்த ஜீவனும் இல்லை நீ சொல்லி கொண்டிருப்பாய் என்றால், இயேசு சொல்ற, ஆவியை உனக்குள்ளே வைப்பேன், என் ஆவியை உனக்குள்ள அனுப்புகிறேன், அதற்குள்ள ஜீவன் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிற எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க மாத்திரம் சொல்லுங்க. உன் சூழ்நிலையை சொல்லி சொல்லுங்க, பலத்தினால முடியாது, என்னுடைய பிளான்ஸ்னால முடியாது, என்னுடைய சொந்த புயத்தினால முடியாது, நான் நம்புறேன் இந்த மனுஷனுடைய சிபாரிசினால முடியாது, ஆனா கர்த்தருடைய ஆவியினால இந்த காரியம் ஆகும் என்று நம்புறவங்க உங்க வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லுங்க, கர்த்தரால் இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரால காரியம் நடக்கும். அதுதான் உங்களோடு மூச்சு விடாம 3 வாரமா இல்ல 4வது வாரமா அதை தான் பேசுறேன். கர்த்தரால ஆகும். அல்லேலூயா. அது எப்படி உண்டாக்குவாரு? ஒண்ணுமே இல்லாத எலும்புகள் மேல 6ஆம் வசனத்துல வாசித்தது உங்களுக்கு விளக்கினேன். கேட்காதவங்க போய் திரும்பி பழைய பிரசங்களை கேளுங்க. கர்த்தருடைய கிருபையில இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தினால மெசேஜ் எல்லாம் லைவும் பண்றோம், அதை திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்றோம். கேட்டு நீங்கள் உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் திரும்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு. அதன் மேல நரம்பை கொடுப்பாரு, நரம்புகளை இணைச்சு விடுவாரு. I explained you what is this nerves. அது மேல சதையை கொடுப்பாரு, அந்த சதையின் மேல தோல்ல வச்சு மூடி அதற்குள்ள ஆவியை வைப்பன்றாரு. இன்னைக்கு பார்க்குற பெரிய சயின்டிஸ்ட்லாம் நீங்கள் நினச்சி வேந்து போனீங்கன்னா அவரோட பெரிய சயின்டிஸ்ட் நம்ம ஆண்டவரியா. இல்லாததையே உருவாக்கிடுவாரியா. இவெல்லாம் இருக்கிறத வச்சு தான் உருவாக்குவான். அவர் இல்லாததையே இருக்கிறவைகளை போல உருவாக்கிடுவார்.
எத்தனை பேர் நம்புறீங்களோ? விசுவாசம் பெருகணும் நமக்குள்ள. நதிய மாதிரி நான் பேசும்போது அப்படியே கற்பாறை மேல இடிஞ்சு 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 அதுக்குள்ள ஒரு நீரூற்று வர மாதிரி வார்த்தை மாத்திட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் பேசிட்டே இருக்கும்போது அதுதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள செய்யணும். தெரியுமா? இருண்டு போய் அப்படி இறுக்கமா இருக்கிற கற்பாறை மேல இந்த வார்த்தை மோதி 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 இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது ஒரு நீரூற்றோடு கூட நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படிக்கு தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இல்லைன்னா நீ படுத்து தூங்கி இருப்ப. 10 சாக்கு வந்திருக்கும் நீங்க வராம இருக்கிறதுக்கான கர்த்தர் உன்னை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இங்கிருந்து போகும்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு போகும்படிக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், உனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, காதுல கல்லு வச்சிருந்தா எதுவுமே கேட்காது. சொல்லுங்க சொல்லுங்க. காதுல இன்இயர்ஸ் போட்டாவே மற்றது கேட்காது. அதுக்கு தான் இதெல்லாம் போடுறோம். நாங்கள் பாடுறது கேட்கணும். ஏன்னா அந்த மியூசிக்கோடு கூட நாங்கள் கரெக்டாக போனோன்ட்டு இப்போ புது டெக்னாலஜி வந்துக்குது. இன்இயர்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, நல்லா இருக்குது. அப்போ நம்ம பாடுறதுக்கு அது ரொம்ப, நீங்களாம் என்ன பாருங்களே, அதெல்லாம் தான் அவுத்துறேன். இப்போ பேசும்போது நீங்கள் சத்தம் கொண்டு இல்லை நிறைய பேர் அதை போட்டுனே பேசுகிறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க, ஏன் அதை போட்டுன்னு பேசுன்னு 2-3 பேர்ட்டு கேட்டேன். அட ஜனங்க ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டாங்க, அல்ல சொல்ல மாட்டாங்க, தூங்குறாங்களா மூச்சு. நம்ம பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடலாம். என்ன பண்ணுறோம்? அவங்களே உற்சாகப்படுத்தி அவங்க சத்தத்தை கேட்டு, நான் அப்படிலாம் விட மாட்டேன். உங்க சத்தத்தை கேட்டு தான் பேசணும்னு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ காதுல ஒரு சின்ன பிளாக் இருந்தாவே காது கேட்காது. அப்ப ஆண்டு சொல்ற அந்த கல்லையே எடுன்றாரு. சொல்லுங்க. உங்க விசுவாசத்துல தடையாய் நிற்கிற கல் புரட்டப்பட்டால் இவர் கூப்பிடுற சத்தம் உள்ள போயிட்டு மரிச்சவனை எழுப்பி கூட்டு வந்துடும். மரிச்சிருக்கிற உன் சரீரத்துக்குள்ள மரிச்சிருக்கிற அவயமோ, உன் சூழ்நிலைக்குள்ள மரிச்சிருக்கிற எப்பேற்பட்ட காரியமோ, இந்த சத்தம் புறப்பட்டு அந்த இரைச்சல் போய் உண்டாக்கணும். உனக்குள்ள ஒரு பெரிய அசைவு வரும். செத்ததுக்குள்ள ஒரு அசைவு வரும், இல்லாததுக்குள்ள ஒரு அசைவு வரும், வறட்சிக்குள்ள ஒரு அசைவு வரும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்களோ அப்படியே நடப்பதாகன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க ஏதோ கடமைக்கு சொல்லல, அப்படியே ஆமேன் ஆமன் அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக என் கூட சேர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. இரைச்சல் வரும். ஓட்டம் காதுக்குள்ள மரிச்சிருக்கிறது எழுந்து உயிரோடு கூட வருவதாக. அல்லேலூயா. இந்த காலையில ஆண்டவர் உங்களோடு கூட இந்த முதல் வாரங்களிலிருந்து நான் பேசுகிற இதற்கு ஒப்பிட்டு ஆமென், ஒரு ஆவியானவர் அசைவாடும் பொழுது பலத்த கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை தான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அதனால தான் அந்த வசனத்தினுடைய ஆதாரங்கள் பல இடத்துல பார்க்குறீங்க. இயேசுவே தம்முடைய எல்லா வேலையை முடிச்சுட்டு சொல்கிறாரு, நான் போயிடுவேன், நான் முடிச்சுட்டு போயிடுறேன். ஆனால் நான் இங்கே ஃபிசிக்கல் ஒரு செயல்முறையில் சரீர பிரகாரமான மனுஷனாக இருக்க மாட்டேன். என்னுடைய ஆவியானவர், தேற்றல்வாகிய ஆவியானவர் உங்களோடு இருப்பார். அவர் எல்லாத்தையும் போதிப்பார், எல்லாத்தையும் கற்று தருவார், எல்லாத்துலேயும் தேற்றுவார், உங்கள் கூடவே இருப்பார். எங்கே போனாலும் வந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் உங்கள் கூடவே இருந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் முன்னாடியே தீர்க்கதரிசி சொல்கிறத வாசிக்கிறீங்க, செக்கரியால வாசிக்கிறீங்க, இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கிறீங்க. பலத்தினால இல்லை, பராக்கிரமத்தினால இல்லை. நான் இன்னும் 10 காரியத்தை சேர்த்துப்பேன், எல்லாத்தையும் சேர்த்துன்னு சொல்வேன். எதனாலேயே முடியாது. கர்த்தருடைய ஆவியினாலே ஜெயம் வரும். அல்லேலூயா. அது எப்படிங்க வரும்? அதை எனக்குள்ளே அவர் அனுப்புகிறார். அந்த ஆவியானவரை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அந்த ஆவியானவரை காத்துக்கொள்ள வேண்டியது என் கையில் கொடுத்துருக்கிற கடமை. முக்கியமான மெயின் பிரசங்கத்துக்குள்ளே நான் வருகிறேன். இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷனாக பேசின காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு சிம்சோனுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு கடந்த நாட்களிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கை, அதனுடைய ஹிஸ்டரியை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எழுப்புதல் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதல் என்பது இன்றைக்கு நியமிக்கப்பட்ட ஏதோ மாடர்ன் லாங்குவேஜில் வந்த காரியம் கிடையாது. எழுப்புதல் அன்றைக்கு ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் கொண்டு வந்தார். எழுப்புதல் நோவாவை கொண்டு வந்தார். ஈசாக்கை கொண்டு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஒன்றுமே இல்லாத தேசத்தில் விதைச்சான், நூறத்தனையான பலனை பார்த்தான். எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மனுஷனோ பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறான். திரும்ப கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். எத்தனை பேரோடு கூட இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லி, இப்படிதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நியமிச்சிட்டாரு. ஆனால் மனுஷனுடைய பின்மாற்றத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பின்தங்கி கொண்டே இருக்கிறது. காலங்கள் கடந்து போகுது. 40 ஆண்டுகள் என்று சொல்லுது சரித்திரம். 40 about long 40 years. 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர் பெலிஸ்தரின் கையிலே சிறைப்பட்டு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் மலடியா இருக்கிற ஒரு பெற்றோர் இடத்துல கர்த்தர் பேசுறாரு, நான் திரும்ப எழுப்புதலை கொண்டு வர போறேன், அதுக்கு உங்ககிட்ட ஒரு பிள்ளைய தர போறேன், அந்த பிள்ளை தான் எழுப்புதலாய் மாற போறா. யாரையும் கூட இருக்கிறீங்க?
அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்று இந்த பெற்றோர் மனோவா கேட்கிறார். அந்த தகப்பனுடைய பேர் மனோவா. மனோவா சொல்றார், ஆண்டவரே thank you so much, it's astonishing for us, ரொம்ப வியப்பா இருக்குது. ஆனால் நீங்க கொடுக்க போற பிள்ளைய நான் எப்படி வளர்க்க வேண்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நான் இதுவரை பிள்ளைய வளர்த்தது இல்ல, இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்கிறாரு. கர்த்தர் சொல்றார், நான் சொல்லி தரேன்பா. கர்த்தர் சொல்லி கொடுத்தபடியே அவனை வளர்க்கிறார். பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு சொல்லுது. எத்தனை பேர் நோடு கவனிச்சுட்டு வரீங்க? கதை கேட்குற மாதிரி கேளுங்க, ஆனால் தூங்கிடக்கூடாது. கதை கேட்டால் நிறைய பேர் தூங்கிடுவேன். தூங்கிடாதீங்க. சத்தியத்தில் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வாதம். ஒரு வளர்ச்சியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா அது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ந்தாதான் அது ஆசீர்வாதம் வரும். யார் தான் என் கூட வந்து புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வாதம் கர்த்தருடையது. அப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் நடந்து கொண்டு நல்லா இருக்கும்போது ஏன் அவனை ஆசீர்வதித்தார்? அடுத்த வசனத்தில் அதுக்குரிய விளக்கம் இருக்கிறது. நியாயாதிபதியின் புஸ்தகம் என்னோடு கூட 321 பக்கம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை 24ல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்த பக்கத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா 25வது வசனம் இப்படி இருக்கிறது. அவன் சோராவுக்கும் எஸ்தோலுக்கும் நடுவுல தானின் பள்ளத்தாக்கிலே இருக்கையில், என்னதுங்க 3 இடங்களை மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாரு? ஒன்று சோரா, இன்னொன்று எஸ்தோல், இன்னொன்று தான். என்ன சார் இது இடத்தெல்லாம் சொல்லி இதனால என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கேட்காதவர்களுக்காய் சொல்லுகிறேன். எல்லா ஊருக்கும் ஒரு சாதாரணமாக அந்த பேரை வச்சிருதுல அந்த பேருக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. அதில் இன்றைக்கு ஏதோ ஒரு ஊர் தலைவர் வச்ச பேர் மாதிரி கிடையாது. இது ஆவிக்குரிய விளக்கங்களோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிற பெயர்கள். இந்த மனுஷன் இருந்த இடங்கள் எப்படிப்பட்டது என்றால் சோரா எஸ்தோல். சோராவும் எஸ்தோலும் எப்படிப்பட்ட இடம் என்றால், ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னொன்று கர்த்தர் எதையாவது செய்வார் என்ற உற்சாகத்தோடு கூட காத்திருக்கிற இடம். One is about expectation, another one is about an enthusiasm and waiting with an expectation. அல்லேலூயா. நானா சொல்ல, இதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நான் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் சொல்றேன். ஏன் இதை உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், மரித்தது நடுவிலே, வறட்சி நடுவிலே என்னுடைய ஆவியை உனக்குள்ளே அனுப்புவேன். அனுப்புவார், அது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி நடக்கும் என்றால், உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, உனக்குள்ள கர்த்தர் செய்வார், செய்யாம இருக்க மாட்டார் என்ற ஒரு உற்சாகத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கிற பட்சத்தில் அந்த தானில கர்த்தர் உன்னை ஏவுகிறவராய் இருந்து ஏவிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் புரியுது? அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புரியலனா பரவாயில்ல, திரும்ப ஒரு ஆமேன்னு சொல்லி எப்படியாவது புரியறதுக்குள்ள வாங்க. எஸ்தோல், சோரா. என வளர்க்கப்பட்டது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் வளர்க்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றால், கர்த்தர் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆவியானவன் மேல் அசைவாடினால் தான் அந்த நோக்கம் நிறைவேறும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த இடத்திலே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உனக்குள்ளே தம்முடைய ஆவியை வைக்க வேண்டும் என்றால் எல்லாருக்குள்ளே தூக்கி வச்சுக்க மாட்டாரு. யாருக்குள்ள வைப்பார் தெரியுமா? அந்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல இருந்தாதான் கர்த்தர் ஆவியை வைப்பார். எத்தனை பேர் புரியுதா? அவங்க சொல்லுங்க. You got to be in the place of expecting where God will move in your life. There needs to be an enthusiasm. There needs to be an enthusiasm. That's when God will enable you with the Spirit. தான் கர்த்தர் அவனை ஏவுகிறார். அதனால தான் சொல்றது, அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா. நான் பாட்டுன்னு இருக்கிற மாதிரி இருப்பேன், நான் பாட்டுன்னு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா கர்த்தர் எங்க செய்ய மாட்டாருங்க. 22ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்றேன், 20 நாள் நான் பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற, கர்த்தர் செய்ய மாட்டாரு. நீங்க பேசுறதெல்லாம் நடக்காது, நான் பேசுறது நடக்காது சார். எப்படி சார் நடக்கும்? நீங்க செய்ய வேண்டியதை செய்றீங்களா சார்? அப்பதான் சார் கர்த்தர் செய்ய முடியும். It's not by my word, it's not my word that I preach. God is instructing something and you got to obey to that word and come into that expectation and God will enable you. நான் பாட்டுன்னு செய்யதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பேன், ஒன்றும் நடக்கலைங்க. சர்ச்சுக்கு போய் ஒன்றும் நடக்கலை. சர்ச்சுக்கு போனால் ஒன்றும் நடக்காது சார். நீங்கள் உட்காந்து எவ்வளோ வேணால் எனக்கு மார்க் போடுங்க, 10க்கு 8 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஆவியானவர் அசைவாடுவார். நான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன், ப்ரீஃப் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு பேச வேணான்னா பேச வேணாம் தான் கத்துறேன். நான் பேசணும் அப்படின்னு கற்று கூட்டு வந்துக்கிறாரு.
அப்போ கர்த்தர் வச்சு பேசிட்டு இருக்கும்போது நாம் அதை கேட்டு செயல்பட்டால்தான் அதற்குள்ளே ஒரு அசைவு வரும். கரெக்டாக வளர்க்கப்பட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்குது. நல்லா வளர்க்கப்பட்டான், ஆசீர்வாதம் மேலே இருக்குது. சூப்பர். அதனால தான் என்ன பண்ணுறான்? கரெக்டான இடத்துல இருக்கிறான். கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார். சொல்லுங்க. என்னுடைய ஆவி எங்கே வைப்பேன்? நீ ஏவர இடத்துல இருந்தால் தான் நான் என்னுடைய ஆவி வைப்பேன்றாரு. இப்போ மெயின் மேட்ருக்கு வந்துட்டேன். முதல் உற்சாகம் ஆமேன் இருப்போம்ல, இப்போ தான் முக்கியமான சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. Where will God keep His Spirit in you? If you are in the right place, God will keep His Spirit in you. எங்கே ஏவாரு, எங்கே வைப்பாருன்னா சரியான இடத்துல இருந்தால் தான் கர்த்தருடைய ஆவியை உன் மேலே வைப்பார். அல்லேலூயா. சிம்சோன் சரியான இடத்துல இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவனுக்குள்ள வைக்கப்படுறேன். நீங்கள் சரியான இடத்துல இருக்கிறீங்க, அதனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம பின்னடைவுக்குள்ளே கொண்டு வரும். இது மனுஷ வாழ்க்கை தான். we are like a swift, we can swim like a pendulum. அப்படியே காத்தாடுற மாதிரி இப்படி ஆடிடுவோம், டக்குன்னு கீழே போவோம், மேலே வருவோம். நம்ம வாயினால் அவிசுவாசத்தை அறிக்கிடுவோம், குறைகளை பேசுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அங்கே அப்படியே இருக்கிறத விட சரியான இடத்துல வந்திரு, அப்போ என்னுடைய ஆவி உனக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. எச்சரிப்பு. God is cautioning sometime. சில நேரத்தில் கர்த்தர் எச்சரிப்பார். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாமல் செஞ்சிட மாட்டார். எதிர்பார்ப்போடு தான் கர்த்தரும் செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமேனே. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவரும் அப்படி கிடையாது, ரொம்ப கேஷுவல் கிடையாதுங்க. உங்களை மாதிரி தான். நீங்கள் எப்படி எதிர்பார்த்து என்ன அவர்கிட்ட வரீங்களோ, எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ, அப்படி தான் அவரும் எதிர்பார்த்து தான் உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை செய்வார். இதுதான் சத்தியம். கிருபை வரும். கிருபை எப்படின்னா சத்தியத்தினால் தான் கிருபை வரும். சப்ஜெக்ட்லாம் நிறைய லீட்டாக பேசிட்டே போகலாம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவியில ஏவப்பட்ட இடத்துல இருக்கிறான். இப்போ நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த காலையில் ஒரு 3 இடங்களை 3 காரியங்களை உங்களோடு கூட விளக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட மனுஷன் ஆவியானவர் ஏவினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஆவியானவர்களை வைக்கும் போது வறட்சி இருக்காது, நிர்மலங்கள் இருக்காது. வறட்சி போயிடும், நிர்மலம் போயிடும், செத்ததே உயிரோடு கூட வந்துடும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன் எங்க போயிட்டான் தெரியுமாமா? திரும்ப பெலிஸ்தனுடைய கையில் எங்க யாரை ஜெயிக்கணுமோ, எங்க வெற்றியா இருக்க வேண்டுமோ அங்க போயிட்டான். எங்க இருந்திருக்கும்? தான்ல இருக்கிறான். எஸ்தோலுக்கும் ஜோராவுக்கும் நடுவில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க இடத்தை விட்டுட்டு எங்க போயிட்டான்? திம்னாவுக்கு போயிட்டான். எச்சரிப்பு. எங்க இருக்கணும்? தான்ல இருக்கணும். எஸ்தோலுக்கும் ஜோராவுக்கும் நடுவில் பேசலாம், பதில் கொடுக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் எங்க போகக்கூடாது? திம்னாவுக்கு. திம்னா என்றால் எதிர்ப்பு. திம்னா என்றால் ரெசிஸ்டன்ஸ். திம்னா என்றால் பெலிஸ்தருடைய, ஏன்னா பெலிஸ்தரை ஜெயிக்கும்படிக்கு தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. பெலிஸ்தனை ஜெயிக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆனால் எங்க போயிட்டாரு? இப்போ திம்னாவுக்குள்ள போயிட்டாரு. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த திம்னாவில் இருக்கிறாரு, காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு கட்டங்களில் இந்த பிரசங்கத்தை வெவ்வேறுபட்ட விதங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறது. நானே பல முறை பேசியிருக்கிறேன் சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு. நான் இன்றைக்கு இந்த காலையிலே இந்த ஆவிக்குரிய விளக்கங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு பேசும்படிக்கு கர்த்தர் அசைவாடும்படிக்கு விட்டு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த திம்னாவில் 5ஆம் வசனத்துக்கு நேராக என்னோடு கூட வாங்க. 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அல்லேலூயா. எது வருதுங்க திம்னாவில்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேசிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லது. அப்பதான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க. சொல்லுங்க. என்னதுங்க? என்ன வருதுங்க? கெர்ச்சிக்கிற ஒரு பாலசிங்கம் எங்கே வருகிறது? திம்னால வருது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? திம்னாவில் எதிர்ப்பு. சொல்லுங்க. திம்னாவில், ஆமா, திம்னாவில் எதிர்ப்பு. திம்னாவில் ஒரு பயமுறுத்தல். திம்னாவில் காரியங்கள் என்ன பண்ணுதுங்க? ஒரு பயமுறுத்தல் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத இடத்துல ஒரு பயமுறுத்தல் உண்டாகி கொண்டே இருக்கும். யாரையும் கூட இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர், ஏன்னா ஆண்டவர் நம்ம பயத்தை தரமாட்டார். பவுல் எழும்பி தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? பயமுள்ள ஆவியை தரவே மாட்டார். சொல்லுங்க என்னோடு கூட. என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? பயத்தை தரமாட்டார், பலத்தை தான் தருவாரு, திட நம்பிக்கையை தான் தருவாரு. அல்லேலூயா. ஆவியானவர் ஏவன இடத்துல பயம் இல்லை. திம்னாவுல கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் எதிர்த்து வருகிறது. எதிர்ப்பு. அல்லேலூயா. I want to declare and I want to caution something this morning. ஆமென். இந்த காலையில கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்திலேயே இரு. அதை விட்டுட்டு
டீவியேட் ஆகாத. டீவியேட் ஆனினா தேவையில்லாத ஒரு பாலசிங்கம் உன்னை அட்டாக் பண்றதுக்கு வரும். அல்லேலூயா. சிங்கம் இவர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே சார். இவர் ஊருக்குள்ள இருந்தார், நல்லா இருந்தார். எங்க இருந்தாரு? ஜோராவுக்கு எஸ்தோலுக்கு நடுவில் தான்ல இருக்கிறார். தான்ல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆனால் அடுத்த 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனமே சொல்லி, இவன் திம்னாவுக்கு இவன் போய் கர்த்தர் அனுப்பவில்லை. எங்க போறான்? திம்னாவுக்கு அவன் போறான். எனக்கு தெரியாது எத்தனை பேர் எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணிட்டு செய்றீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணி இங்க போலாமா போக கூடாதுன்னு கேட்டுட்டு போங்க, கர்த்தர் அங்க கூட இருப்பார். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? நான்லாம் இப்போலாம் ரொம்ப கிளியராக டிக்ளேர் பண்ணி சொல்லுது, ஆண்டவர் உங்களுக்கு நோக்கமே இல்லை, சித்தமே இல்லை, நான் அங்கே போவே வேணாம். அங்கே அதனால ஒரு 10 கோடியோ இல்லை 10,000 கோடி அதனால லாபம் வந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த இடத்துக்கு எனக்கு வேண்டாம். போனா மாத்திரம் என்ன பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. நீங்கள் கூட வருவீங்களா? அப்போ போகிறேன். சிம்பிளாக இதான் என் ஜபம். திடீர்னு ஒரு பிளான் வந்துச்சு இந்த வாரம் போகணுன்ட்டு. முந்தின ராத்திரி கேட்டாங்க, நான் தான் அங்கே ராத்திரி ஜோம் ஆண்டவரே நீங்கள் போகணுன்னு சொன்னால் நான் போகிறேன். என்னை சும்மாலாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டீங்க, நீங்கள் போகணுன்னு சொன்னால் நான் போகிறேன். நீங்கள் கூட வருவீங்களா? நானாக போக முடியாது, நீங்கள் வரீங்களா? அப்படின்னா வாய்க்க பண்ணுங்க, இல்லைன்னா நைட்டே பிளானை மாற்றி விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் செய்வாருங்க. எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை பாருங்கள் சிம்சோனுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு ஆவிக்குரிய விளக்கங்களோடு இவனுடைய வாழ்க்கையில் நடந்ததுக்கும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறேன். யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட போறீங்களோ இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை உங்களுக்குள்ள தருவாராக. If you are going through something that is terrorizing you, ஒரு பயமுத்துகிற காரியத்தோடு கூட நீ போய் கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவி உனக்கு மேல அனுப்புவேன் அப்படின்றார். அல்லேலூயா. நீ வர வேண்டிய ஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது என்னுடைய ஆவியை பலமாய் உன் மேல அனுப்புவேன். அல்லேலூயா. பெருசாக ஜெபம் பண்ண மாதிரிலாம் இல்லை. அல்லது எந்த ஆவியானவர் அவனை ஏவ துவங்கி அவனுக்குள்ள அசைவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஆவியானவர் அவன் மேலே பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. பலமாய் இறங்கினார். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் எங்க இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் தோக்கது. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் என்ன பண்ணாருங்க? பலம். அப்படின்னா என்னது அர்த்தம்? இவன் மேல கர்த்தர் நோக்கத்தை வச்சுனே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் மேல கர்த்தருடைய நோக்கத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்களோ வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கர்த்தருடைய நோக்கம் இருக்கிற வரையில பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே என் மேல இறங்குவீராக. பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குவீரா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. பலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்குவீராக. இந்த எதிர்ப்பின் மத்தியில, என்னை எதிர்க்கிற இந்த பாலசிங்கத்தின் மத்தியில, எனக்கு எதிராய் நடக்கிற இந்த காரியத்தின் மத்தியில கர்த்தர் எனக்கு பலமாய் உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள இறக்குவீர் ஆண்டவரே. In the name of Jesus, I want to declare that the Spirit of God will empower you. That will come strong on you. The first thing that I want to say, that you will surpass every struggles that you're going through. You will surpass every struggles that you're going through. உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா எதிர்ப்பு அலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை பலமாய் உனக்குள்ளே அனுப்புவார். சிங்கத்தை கையில ஒண்ணு இல்லாம கிழிச்சு போட்டுருவேன். எத்தனை பேர் நோடு கூறீங்க? இந்த ஆமேன் போதாது. முதல் ஆராதனையில பலமா இருந்துச்சு, ரெண்டாவது முதல் ஆராதனை உட்கார்ந்து கையை தட்டுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆவியில் அசைவாடி கொண்டே இருங்க. கொஞ்சம் பேர் நாச்சுக்கோ. செத்தவர்கள் உயிரோடு கூட வரட்டும். இந்த காலையில மரித்திருக்கிற சூழ்நிலைகள் பலன் பெறுவதாக. ஐயா எதிர்ப்பியா, இங்க போனா எதிர்ப்பு, அங்க போனா எதிர்ப்பு. எதிர்ப்பு நீ திம்னால இருந்தா எதிர்ப்பாதான் இருக்கும். ஒரு கம்ஃபர்ட், ஒரு கம்ஃபர்ட், அங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல பலமா இறங்குறதற்கு வருவார். அல்லேலூயா. என்ன உன்னை ஏவ துவங்கினவர் போயிட மாட்டார். அவர் லேச போக மாட்டார். ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் மேன்ஸ் லைஃப். I was just going on reading this. நான் இதை வேறு கோணங்களில் பல முறை பிரசங்கித்திருக்கிறேன். சில இடங்களில் பேசியிருக்கிறேன். நாவில தொடங்கின வாழ்க்கை தன் சுயத்துக்காக முடிந்து என்று பேசியிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலில் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஏவ துவங்கி இருக்கிறேன், உன் கூடவே தான் வந்துட்டு இருக்கிறேன். உன்னை ஏவ துவங்கி இருக்கிற உன் கூடவே தான் இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிற சிங்கம் உன்னை விழுங்கும்படிக்கு எதிர்த்து வரும்பொழுது பலமான ஆவியானவராய் நான் மாறி உன் மேல இறங்கி வருவேன். உன் கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கும். உன் கையில ஒன்றும், ரொம்ப அழகா இருக்குது வசனம், அவன் கையில ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அவன் அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டாயா. You might have nothing.
நம்ம கொடுக்குற டயலாக் அதுதானே. கையில் ஒன்றுமே இல்லை, உன் கையில் ஒன்று இருக்காது, கவலைப்படாத. ஆனால் ஆவியார் உனக்குள்ள பலமாக இறங்கும் பொழுது உன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் உனக்குள் ஒரு பலன் அசைவாடி உன்னை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வரும். யார் நம்புறீங்களோ அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் கையில் ஒன்றும் இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை. பேசுறவங்க பேசுங்க, என் கையில் ஒன்றும் இல்லை. 22ஆம் தேதி என் கையில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு விரக்தியோடு இருக்கிறேன், வறட்சியோடு இருக்கிறேன், இன்றைக்கு ஒரு நிர்பந்தத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆவி, மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இறங்குது. கையினால ஒன்றும் செய்ய முடியாது, என் பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாதனால கர்த்தருடைய ஆவியினால செய்து முடிப்பேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. ரொம்ப அழகாக இந்த வசனம். பாலசிங்கம் எதிர்த்து வருது, சிங்கத்தை அடிச்சு கிழிக்கணும்னா கையில் ஏதாவது இருக்கணும். யாரையும் கூட இருக்கிறீங்க கையில் நாய் துரத்திட்டு வந்தாவே நீங்க கையை வெறும் கையா இருந்தா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஜோக் அடிக்கல. நாய் தோத்திட்டு வருது, உடனே கல்லை தேடுவீங்க, கட்டையை தேடுவீங்க, அதை தேடுவீங்க. இவன் கையில் சிங்கம் வருது. சார், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த லயன் தட் இஸ் தேர் இன் வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூவில் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு தெரியும் நீ கிட்ட போன ஏதோ கறிகிரியே போட போற. நீ அப்படி போல, அவனை எதிர்க்க வருது. திம்னாவில் எப்படிப்பட்ட சிங்கம் இருந்திருக்குன்னா இவனை எதிர்க்கிற ஒரு ஆவி அங்கே இருக்குது. யாரையும் கூட இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? எவ்வளோ பெரிய எதிர்க்கிற ஆவி உனக்கு விரோதமாய் வந்தாலும், உன் கையில் ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன் மேலே இறங்குவார். அதை ஒன்றும் இல்லாதது போல கீழ்ச்சி வெறும் கையோடு இருக்கிற நீ உன் வெறும் கையினால் அதை கீழ்த்து போடுவாய் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு உன்னிடத்தில் பேசுகிற நம்புறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொண்டு சொல்லுங்க. அதை அப்படியே தூக்கி உன் தலைமையில வையுங்க. உங்கள் வலது கரத்தை தூக்கி உங்கள் தையில சொல்லுங்க. ஆண்டவரே, என் கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என் கையினால முடியாததை, ஆண்டவருடைய புயத்தினால முடியாத, ஆண்டவருடைய பலத்தினால முடியாத கர்த்தாவே உடைய ஆவியினால செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் என் மேல பலகமா. come on church, you got to speak. ஆண்டவரே, இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குது ஆண்டவரே. இந்த திம்னாவுல ஆண்டவரே இராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல ஆண்டவரே கட்சிக்கிற பால சங்கமே எவ்வளவுதான் ஆண்டவரே துரத்தி வந்தாலும் ஆண்டவரே பேதுருல வாசிக்கிறோம், யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசு எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற பிசாசு ஆண்டவரே தோற்கடிக்கிறதற்கு ஒரு ஆவியானுடைய பலன் எனக்குள்ள கொடுக்கப்படுது ஆண்டவரே. Today I want to declare something, that the Spirit of God will enable you to surpass every struggle in your life. I want to declare that one more time, because today my title in this பிரசங்கத்தை நான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், that you are empowered. You are empowered with that Spirit of God. கர்த்தருடைய ஆவியினால நீ உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வருகிற யுத்தங்களை மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல பலமாய் இறங்குவார். ஆவிக்குரிய யுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே, பொருளாதார யுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே, இதுவரை வருகிற தோல்வி என்ற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே மடங்கடிக்கப்படுகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல பலமாய் இறங்குவார். பாஸ்டர், எப்படியாவது இதை ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன், பட் இஸ் opposing me. சிங்கத்தை போல எழும்பி வருது. கர்த்தர் அதை அடக்கிறார். இன்றைக்கு உன் கையில ஒண்ணு இல்ல, கையில ஒண்ணு தான் இருக்காது, ஆனா கர்த்தருடைய ஆவியினால அதை ஜெயிப்பான்னு யாரையா நம்புறீங்க? கர்த்தருடைய ஆவியினால ஜெயிப்பேன், கர்த்தருடைய ஆவியினால ஜெயிப்பேன். 22ஆம் தேதி கர்த்தர் பேசுற அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ நம்பு, என் கையில ஒண்ணு இல்ல, ஆனா கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். கர்த்தர் அதை ஜெயமா எனக்கு மாற்ற வல்லவர். மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. மனுஷெல்லாம் நம்பினா பயமுறுத்தினே தான் இருப்பானுங்க. நான் செஞ்சுட்டேன்ல, அதனால் நீ இதை செய்யணும். ஃபேவர் பண்றவன் முதல் வேலை பண்றதே உன் மேல ஒரு ஹெட்ஜ் போடுவான், ஒரு யோக், ஒரு பெரிய கடிவாளத்தை தூக்கிட்டு வந்து இல்லை பெரிய நுகத்தடி தூக்கி வச்சிருவான். ஏன்னா நான் செஞ்சுட்டேன்ல, இப்போ நீ எனக்கு செய்யணும்ட்டு. அதனால எவன் உதவி நாடாத, கர்த்தருடைய ஒத்தாசையை நோக்கிப்பார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஏனோ யாருக்கோ தீர்க்கசனமா சொல்றேன், பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க போய் தேடிட்டே இருக்கிறவங்க தேடிட்டே இருங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா கர்த்தரை நம்பி ஒருமையாய் நிற்கிறவங்க, கர்த்தரை நம்பி விசுவாசோடு நிற்கிறவங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி நில்லுங்க. கர்த்தருடைய ஆவி உன் மேல் பலமாய் இறங்கும்.
உன் கையில ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, என் கையில ஒன்று இல்லை. என்ன தொட்ட கர்த்தர் இன்றைக்கு பேசணும், தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை உன்னிடத்துல சொல்றேன். உன் கையில ஒண்ணு இருக்காது, ஆனா கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அறிக்கையிடுங்க. சோர்ந்து போகாதீங்க. இங்க அங்க சோர்ந்து போக கூடாது. கொஞ்ச நேரம் தான் பிரசங்கத்தை கேட்கறீங்க, அந்த பிரசங்கத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் மட்டும் சொல்லுங்க. என் கையில இருக்கிற மாத்திரையினால் அல்ல, என் கையில இருக்கிற பலத்தினால் அல்ல, என் கையில இருக்கிற புயங்களால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். பயமுறுத்துகிற ஆவி பிசாசுனுடைய ஆவி, பயமுறுத்துகிற ஆவி பெலிஸ்தீனுடைய ஆவி. அந்த பயமுறுத்தலை அடுக்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியினாலே ஜெயத்தை கர்த்தர் தர முடியும். அல்லேலூயா. மனுஷன் பயப்படுத்துறானா, அவங்ககிட்ட பணிஞ்சு போயிடாத. நீ வீட்டுக்கு வந்து முட்டியை போட்டு ஜெபம் பண்ணு, அந்த பயமுறுத்தலை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். Hallelujah. Man's threatening will never stand against you because the Spirit of God is upon you. மனுஷனுடைய பயமுறுத்தல் உன்னை ஒண்ணுமே செய்யாது சார். உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்றேன். 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமாய் இறங்கினார். இங்கிருந்து புறப்பட்டு போறான். 2வது ஒரு இடத்துக்கு போகிறான். அதே திம்னாவிலே அவனை தேடி வருகிற அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரியாசம். சொல்லுங்க சார் சத்தமா. பரியாசம். ஒன்று பயமுறுத்தல், 2வது பரியாசம். நீங்க நிறைய நேரத்தில் பிசாசு செய்கிற 2வது ஒரு காரியம் பரியாசம் பண்றது. ஏன்னா உன்னை எப்படியாவது வீழ்த்தணும். I'm telling you today, if I'm bringing this word, it's a prophetic word that God wants to speak to some people here. இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் சில இடத்துல கர்த்தர் பேசும்படிக்கு சொல்றார். உன்னை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார்களா? பயப்படாத. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் மேலே இறங்குவார். அல்லேலூயா. பலமாய் இறங்குவார். பயமுறுத்துகிற ஆவியானவர் எப்படி பலமாக இறங்கி அவனை கிழிக்க செய்தாரோ இங்கே பரியாசம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஸ்கீமே. இப்போ ஒரு அந்த பொண்ணை வச்சுட்டாங்க, பொண்ணை வச்சுட்டு இவனை எப்படி எனக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் தெரிஞ்சுட்டு இவனை பரியாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் பரியாசம் பண்ண ஒட்டார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர். ஆனால் தான் நான் எச்சரிக்கிறேன், விசுவாசி ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்கிறவங்க நீங்கள் பரியாசம் பண்ணக்கூடாது. முதல் ஆராதனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினேன். இன்னைக்கு எதை எடுத்தாலும் பரியாசம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உலகம் இல்லை, விசுவாசி பண்ணுறாங்க. ஊழியக்காரனை பரியாசம் பண்ணுறது, கூட இருக்கிறது அப்பாவே பரியாசம் பண்ணுறது, அம்மாவும் பரியாசம் பண்ணுறது. we think it's all joke. நீங்கள் நிறைய பேர் நம்ம வளர்ந்த நாட்டிலேருந்து பார்க்குறது, 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒருத்தனை எப்படியாவது கிண்டல் பண்ணிக்குது. நம்ம சொன்ன கலாய்ச்சிடுறோம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் பரியாசத்தை கர்த்தர் விரும்பாதவர். அதனால தான் இன்னைக்கு சங்கீதக்காரன் எழும்பி பேசுகிறார். முதல் சங்கீதத்திலே பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. இன்னைக்கு என் ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியிலே இன்னைக்கு நான் கடந்து வரும்போது என்னால் இன்னைக்கு 4 ஊழியக்காரன் செஞ்சால் கூட எதனா ஒன்று பரியாசம் பண்ணுறதுக்கு பிசாசு ஒரு வார்த்தையை விதைக்க முயற்சி செய்கிறான். எச்சரிப்பாக இருந்தே ஆக வேண்டும் என்று நான் போராடுகிறேன். அதை தான் உங்களிடத்துல சொல்கிறேன். போராடி அந்த இடத்துல உட்காராம எழுந்து நடந்துருங்க. ஃபோன் எடுத்து யாராவது ஒருத்தர் பரியாசம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்கன்னா கூட எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வேற எந்த ஊழியக்காரனையும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல சத்தியத்தை கேட்குற உங்கள் இடத்துல பார்க்குறேன், ஒளிபரப்பில் கேட்குறேன், உங்கள் இடத்துல சொல்கிறேன், never make a mockery of anybody. பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் பண்ணப்படுவார்கள். இதான் சரித்திரபூர்வமாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. பரியாசம் பண்ணலாம் நினைச்சாங்க, கர்த்தர் விட்டாரா? அங்க எங்க போறான்? அஸ்கலோன். சொல்லுங்க, அஸ்கலோன் சொல்லுங்க சார். அஸ்கலோனுக்கு போறான். அங்க என்ன தெரியுமா? To surpass his spiritual growth. The first thing I said, he surpassed his spiritual struggle. The second, he surpassed his spiritual growth. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருந்தது இந்த திம்னால இருந்தது. இப்ப என்ன தெரியுமா பண்றான்? 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினதாலே அவன் அஸ்கலோனுக்கு போய் ஊராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து பரியாசம் பண்ணினவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். எத்தனை பேர் என்னோடு கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு கவனிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய எதிர்ப்புகளை மேற்கொள்ள, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்கிறதற்கு என்னுடைய ஆவி உனக்குள்ள ஜெயமாய் காரியங்களை செய்யணும் கர்த்தர் சொல்றார். நம்பறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய எதிர்ப்புகள், ஆவிக்குரிய எல்லா தடைகளை மேற்கொள்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வைக்கப்படுகிறார்.
உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க உங்கள் வீட்டாரே, நீ கத்தர்கிட்ட போய் என்னத்த பெருசாக சாதிச்சேன்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாத அமைதியாக இருந்துரு, கத்தர் அந்த பரியாசத்தை அடக்கிடுவார். நீ உட்காந்துலாம் ப்ரூவ் பண்ணாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ப்ரூவ் பண்ணுறது இல்லை சார். I want to tell you something out of all these years of experiences, nothing that you got to prove. நான் ப்ரூவ் பண்ணுறேன், உன்னை விட நிறைய பிரசங்கம் பண்ணிக்க, அதெல்லாம் கிடையாது. என்னெல்லாம் ரொம்ப பெருமையாலாம் இன்னொரு ஊழியக்காரனா பேசுனா சந்தோஷமாக சொல்லுவேன், உங்களுக்கு கத்தர் அப்படி நடத்துக்கிறார், எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இதில் தான் கத்தர் நடத்துறாரு, இப்படி தான் நடத்துறாரு, அவ்வளோதான், சிம்பிளாக மாறிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் யாருன்னா ஆவிக்குரிய பெருமையை கூட எடுத்துகிட்டு வந்து எனக்கு இது நடக்குது, அங்கே நடக்குது, எனக்கு இதெல்லாம், எனக்கு கத்தர் இப்படி தான் நடத்துறாரு அப்படின்னு என்ன பண்ணுங்க, சிம்பிளாக போயிருங்க, நல்லா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பீங்க. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற காரணம் என்னன்னா அடுத்தவங்கள மாதிரியே செய்யணும், அதை மாதிரி மாறணும், அப்படி இப்படின்னு ஓடி ஓடியே. அவங்க ஒன்று பரியாசம் பண்ணி பார்க்குறாங்களா, சிரிச்சுட்டு கம்முன்னு வந்துருங்க. பரியாசக்காரர் உட்கார இடத்துலையே ஆஃபீஸில் கூட உட்காராதம்மா. நிறைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறீங்களே, ஆஃபீஸில் கூட பரியாசம் பண்ணுறாங்களே, 2 பேரும் சேர்ந்து மொக்க பண்ணுறேன்ட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்கள பற்றி கிண்டல் பண்ணுறது. அதை அடிக்கடி முதல் ஆறால் கூட சொன்னேன். ரொம்ப அது எனக்கு ரொம்ப கவலையை உண்டாக்கின காரியம். எங்கள் அப்பாவை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்துலேருந்து ஊழியக்கார ஃப்ரெண்ட்ஸு ஆண்டின்னுவாங்க. நிறைய காது கேட்காதப்போ, ஒரு காது கேட்காத ஒரு சூழ்நிலை. ரொம்ப சிம்பிள் மேன். எங்கள் அப்பாவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பார்த்து எங்கள் அப்பா இடம் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டிவி சூட்டி வாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய போராட்டம். அப்படிலாம் இருந்த ஒரு காலங்களில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்த்து ஆண்டி அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த நாட்களில் அதனுடைய கிண்டல் பண்ணுவாங்க. ஆண்டி வந்துச்சா, ஆண்டி போச்சா அப்படின்னு. அப்போலாம் எங்களுக்கு தெரியாது அது. ஆனால் அது தெரிஞ்சு வந்த நாட்களில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் தேட். அதான் நினச்சா ஒரு ஜாலியான வார்த்தை, அப்படியே ஒரு அவங்களுக்குள்ள அது ஒரு என்டர்டெயின் பண்ணுற வார்த்தை. கர்த்தர் நின்று அந்த ஆண்டி பையனை இன்னைக்கு பயங்கரமாக ஆசீர்வதிச்சுன்னு வர்றாரு கர்த்தர். அவங்கெல்லாம் பார்த்து வேகிறாங்க. இன்னைக்கு அந்த சந்ததிகளில் அவர்கள் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் கையை நீட்டி ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டி பையனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? ஒரு மனுஷன் சொன்னான்னா எங்கள் அப்பா அதை பெருசுப்படுத்திக்க மாட்டார். கூட யார் 2-3 பேர் சொன்னாங்க, ஏபி ஒன்று அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அது கண்டுக்கவே மாட்டார். அவர் கடந்து போனார். அது கர்த்தர் அதை எந்த வார்த்தையை விதைக்கிறாயோ அது கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். நான் திரும்ப எச்சரிக்கிறேன். இந்த பிரசங்க எனக்கு நேரம் கடந்து போகுது. ஆனால் திரும்ப சொல்ல, அம்மாமார் கேளுங்க, சகோதரி கேளுங்க, யாராவது பற்றி பரியாசம் பண்ணுற இடத்துல இருக்காதீங்க. பரியாசம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். யாரை பற்றியும் பரியாசம் பண்ணாதீங்க. ஒரு விசுவாசியை பற்றி பண்ணாதீங்க, உங்கள் வீட்டுக்காரனை பற்றி பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்காரனை பற்றி மற்றவட பண்ணாத, அசிங்கம். வீட்டுக்காரனை பற்றி அவனுடைய குறைவை பரியாசம் பண்ணி மற்ற இடத்துல பேசாதே, அது அசிங்கம். மனைவி பற்றி பரியாசமா பேசாத. உன் பிள்ளைய பற்றி அது ஒரு முட்டாளு, அது ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லை, பரியாசம் பண்ணாத. நீ பெத்த புள்ள. adding on, never make a mock of any man of God. தாவீது நினைச்சிருந்தான் அன்னைக்கு அப்படியே முடிச்சிருப்பான். முதல் இன்ஸ்டன்ஸ்லேயே முடிச்சிருப்பான் சவுல. சொல்ற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எனக்கு விரோதமாக தான் எழும்பி கொண்டே இருக்கிறான், ஆனால் நான் தொட மாட்டேன், கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. யாரை பற்றி எதை குறித்து நீங்கள் பரியாசம் பண்ணாமீங்கன்னா நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிறேன். இங்கே சிம்சோன் புறப்பட்டு அஸ்கலோனுக்கு போகிறான். சொல்கிறான், என்ன பரியாசம் பண்ணிட்டாங்கல்ல, கர்த்தர் விட மாட்டார்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவன் மேலே பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. அங்கே நின்று சண்டை போடல சார், எஸ்கலோனுக்கு போறான் சார். அஸ்கலோனுக்கு போறா, கர்த்தருடைய ஆவியானவன் மேல பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. பரியாசத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருப்பா என்றால் பயப்படாதே, கர்த்தருடைய ஆவியானவன் மேல பலமாய் இறங்குவார். உன் பரியாசங்களை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். நம்புறவங்க உன்னை வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே நானும் பரியாசம் பண்ண மாட்டேன், பரியாசம் பண்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்ன பரியாசம் பண்றவங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வீர், அதை பத்தி நான் கவலைப்படல ஆண்டவரே. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வீர், ஜெயம் எனக்குரியது ஆண்டவரே. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பேசி நான் கடந்து போகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிகிறது. 14 நடக்குது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. There's the third thing. பெலிஸ்திய ஆவிகள் என்ன செய்ய விரும்பினா, முதல்ல சொன்னேன் பயமுறுத்தும், சொல்லுங்க. இரண்டாவது பரியாசம் பண்ணும். மூன்றாவது பழி வாங்க பார்க்கும். மூன்றாவது என்னதுங்க? பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. சொல்லுங்க. நமக்கு இல்லை, எனக்கு இண்டிவிஜுவலா சொல்லுங்க. பழி வாங்குறது எனக்குரியது அல்ல.
பழி வாங்குறது எனக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட நான். பேசுறவங்களுக்காக ஸ்தோத்திரம், பேசாதவங்களுக்காக ஸ்தோத்திரம் இல்லை, பேசுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் ஒரு நாளும் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குற சிந்தனை எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்டவரே அல்ல. ஒரு பெரிய யுத்தத்திலே சொல்றாரு, நீ சும்மா இருறா, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன்டா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன். எங்கே அதை செய்யணுமோ அதை செய்வேன்றார் கர்த்தர். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், அவருடைய புள்ளன்னு சொல்றவங்க நாம பழி வாங்க கூடாது. அல்லேலூயா. பழி வாங்கப்படும்படிக்கு நினைக்கப்பட்டவன் இப்பொழுது பழி வாங்குதல் இடத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். அல்லேலூயா. எங்கிருந்து வராரு? எஸ்தோல் ஜோரா தான்ல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவடைந்தார். இப்ப எங்க வந்துட்டார்? திம்னால வந்துட்டார். திம்னால எதிர்ப்பு. திம்னால எதிர்ப்பு, பயமுறுத்துகிற ஆவி இங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை ஜெயிச்சிட்டாரு. இப்ப எங்க வராரு? பரியாசம் பண்ணுகிற ஆவியை ஜெயிச்சிட்டாரு. இப்ப எங்க வராரு? பழி வாங்குற ஆவிக்குள்ள அவரை நடத்துறான். இப்போ பெலிஸ்தியன் பழி வாங்கணும், முடிச்சிடணும். இதோடு கூட அவன் கதையை என்ன பண்ணோம், முடிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ என்னோடு கூட நேரம் கடந்து போறோம்னா குயிக்கா ஸ்ட்ரைட் வசனத்துக்கு வந்துடுறேன். அப்போ என்ன பண்றாங்க? அவனை ஒரு கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். 13ஆம் வசனத்துடைய கடைசியில இப்படி சொல்லுது, அவன் என்ன பண்ற, 2 புது கயிறுனாலே அவனை கட்டி என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல கையில ஒண்ணுமேல சிங்கத்தை இழுச்சு போட்டான். இப்போ அவனை பரியாசம் பண்றாங்க. கையை எடுத்துட்டு ஃப்ரீயா போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்து என்ன பண்றான்? 30 பேர் அடிச்சு உருவி எடுத்து வந்து பரியாசம் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? ப்ரூவ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றான்? அந்த கையை கட்டிடணும்டான்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க? 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து என்ன பண்ணாங்க? கொண்டு போனார்கள். இப்பொழுது அவன் லேஹி வரைக்கும் என்ன பண்ணா? வந்து சேர்ந்த போது. அல்லேலூயா. லேஹி என்றால் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. ஸ்பிரிச்சுவல் பவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய பலன் பெறுகிற இடத்துக்குள்ளே வந்து விட்டான். அல்லேலூயா. பழி வாங்க நடக்கிறவங்களுக்கு முன்னாடி எங்க வந்துட்டான்? இப்போ ஆவிக்குரிய பலன். சொல்லுங்க. பழி வாங்க நினைக்கிறதுக்கு இடத்துல என்ன பண்றாரு ஆண்டவர்? எங்க கொண்டு வர்றேன்னு? ஆவிக்குரிய பலத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. ஆவிக்குரிய பலன் அசைவாடுகிற இடத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார்னா பழி வாங்குதல், உன் மேல இருக்கிற எரிச்சல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. பழி வாங்கப்படும்படி இடத்துக்கு அவனை தள்ளுறாங்க. ஆனால் இவனோ கட்டி கொண்டு வராங்க. எந்த இடத்துக்கு கொண்டு வராங்க? லேகியிலே கொண்டு வந்து அவனை நிறுத்துகிறார்கள். அல்லேலூயா. The first thing I said, he surpassed every struggle. முதலாவதாக அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா எதிர்ப்புகளை அவன் ஆவிக்குரிய பலத்தோடு கூட மேற்கொண்டான். இரண்டாவது, அவனுக்கு வந்த எல்லா விதமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருந்ததை தன்னுடைய ஆவியின் பலத்தினாலே அதை மேற்கொண்டான். மூன்றாவதாக, ஆமென், he surpassed every struggle and he came to a place of spiritual growth. அல்லேலூயா. ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்கிற இடத்துல அந்த ஸ்தானத்துக்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு வந்து விட்டார். இப்ப லேகியில வந்த உடனே கவனிங்க. இப்ப என்ன பண்ற? லேகிக்கு வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். சத்தமா சொல்லுங்க. ஆரவாரம் பண்ணினார்கள். இது உலகத்தினுடைய புத்தி. ஐயா, என் சொந்த மாமாவே நான் ஆரவாரம் பண்ணிட்டேயா, அது பெலிஸ்திய ஆவியா? நான் லேகியில இருந்தா மாமா ஆரவாரம் பண்றாருன்னா சந்தோஷத்தால் ஆரவாரம் பண்ணா சந்தோஷப்படுங்க. உனக்கு விரோதமாய் உன்னை பழி வாங்கிட்ட, உன்னை முடிச்சுட்டு ஆரவாரம் பண்ணான்னா நீ அமைதலா லேகிலேயே இரு. இப்ப எப்படிங்கிறாரு? கை கட்டப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க. கை ஃப்ரீயா இருந்துச்சு, வெறும் கையா இருந்துச்சு, அட்லீஸ்ட் சிங்கத்துக்கு இஷ்டாரு. கை ஃப்ரீயா இருந்துச்சு, போனாரு. என்ன பண்ணாரு? அஸ்கலோன்ல போயிட்டு என்ன பண்ணாரு? ஜெயத்தை அடைஞ்சிட்டாரு. இப்ப கை கட்டப்பட்டிருந்தால் ஜெயம் வருமா? வரும். சொல்லுங்க. வரும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ரொம்ப டயர்டா பாக்குறீங்களா என்ன? எனக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆகணும். இதை முடிச்சுட்டு நான் வெளியூருக்கு போறேன். 1:30 மணிக்கெல்லாம் நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். சும்மா இல்லை. ஆனா ஏன் என் பலத்தை கொடுத்து பேசுறேன் தெரியுமா? ஏதோ சாதிக்கணும் இல்லை. இங்க கர்த்தர் அசைவாடும்படிக்கு என்னை இந்த இடத்துல பலத்தை நிக்க வைக்கிறார். 10 பேர் சோர்வை காட்டாதீங்க. 10 பேர் பலத்தோடு கூட இங்கிருந்து போகும்படி கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் சொல்றார், உன்னை எங்க கொண்டு வரேன்னு சொல்றாரு. உங்க எங்க கொண்டு வர்றாரு? லேகியில கொண்டு வந்த உடனே அங்க ஆரவாரம் பண்ணுவாங்க. எதிர்ப்பு வரும். சொல்லுங்க.
ஆனா எதிர்ப்பின் மத்தியிலே, ஆரவாரத்தின் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். சத்தம் போட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே பலமாய் இறங்குவார். எதிர்ப்பின் மத்தியிலே, ஓ ஆரவாரத்தின் மத்தியிலே, என்னை எதிர்க்கிற சக்திகளின் மத்தியிலே என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவார். சத்தமா சொல்றவங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் மேல பலமாய் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல பலமாய் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல பலமாய் இறங்குவார். ஏனென்றால் அவனிலே அசைவாட துவங்கின ஆவியானவர், ஏவ துவங்கின ஆவியானவர், திம்னாவில் அவனுக்கு வெற்றியை கொடுத்த ஆவியானவர், அஸ்கலோனிலே வெற்றியை கொடுத்த ஆவியானவர் இன்றைக்கு லேவியிலே கொண்டு வந்து மேல என்ன பண்றாருங்க, பலமா இறங்கினால். நல்ல கவனிக்கிறேன், கவனிங்க. இறங்கினதுனாலே, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, இறங்கினதுனாலே அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நொறுக்கப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? எவ்வளவுதான் உன் கையை கட்டினாலும் எதிர்ப்பு மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கும் பொழுது உன் கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஓ வெறும் கையாவே சாதிக்கிறவனி, வெறும் கையாவே சாதிக்கிறவனி, கையை கட்ட மாத்திரம் சாதிக்காம இருப்பியா? கையை கட்டினாலும் சாதிப்பாய், கையை கட்டினாலும் சாதிப்பாய். அதனால தான் திரும்ப சொல்றேன், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, 10 மனுஷன் உனக்கு விரோதமாய் எழும்புகிறதுனால அல்ல, 10 பேர் உனக்கு விரோதமாய் பழி வாங்க நினைக்கிறதுனால அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இருக்கிறபடினாலே, அவர் பலமாய் இறங்கி உனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற மேல இருக்கிறபடினால. எவ்வளவு பெரிய கயிறையும் ரொம்ப அழகா இருக்குது. கையில் இந்த கட்டு, இந்த கயிறு நூல் மாதிரி அறுத்துட்டானா. அதுக்கு முன்னாடி வாசித்தீங்களா? எப்படிதான்? அதுக்கு முன்னாடி எங்க இருக்குது? 13ஆம் வசனத்துக்கு 2 புது கயிறுகளாலே கட்டி. 13ஆம் வசனத்திற்கு கடைசியில் வாசிக்கணும், புது கயிறு அறுக்க முடியாது சார். ரொம்ப நாள் மக்கின கயிறு அறுத்தலாம், புது கயிறு அறுக்க முடியாது. புது கயிறுல கட்டாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவி எங்க வந்தாலும் ஜெயம்தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜியும் வாய்க்காது, பிசாசு கொண்டு எந்த ஸ்ட்ராட்டஜியும் வாய்க்காது. கர்த்தருடைய ஆவி தான் ஜெயமாய் காரியத்தை வாய்க்கப்படும். No strategies of the enemy can be successful. Only the Spirit of God will be successful in your life. Hallelujah. There's no strategy of the enemy can be successful. பிசாசுடைய எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமா எழுப்பப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது. என கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாய் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இவன் லேகியில இருக்கிறான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். இப்ப பாருங்க, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு அங்கே இருந்த எதிர்ப்புகளை கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் பழி வாங்குறதுக்கல்ல, அவன் ஜெயம் பெறும்படிக்கு அந்த எலும்பை எடுத்து நீட்டி எடுத்து அதனால 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க படத்துல தான் பார்ப்பீங்க. ஆனா கர்த்தருடைய பலம் உங்களை வரும்பொழுது எத்தனை, இதை நான் மனுஷத்துல பேசல, உங்களை பார்த்து சொல்ல, எத்தனை 1000 எதிர்ப்பு வந்தாலும் அது எல்லாத்தையும் ஜெயமா தான் இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா 1000 பிரச்சனையா? நம்ம சொல்ற டயலாக்ங்களே தான் திரும்ப சொல்றேன். 1000 பிரச்சனையா? 1000 பிரச்சனையும் கர்த்தருடைய ஆவியினால நீ ஜெயிப்பாய். உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமா சொன்னாங்க, 1000 சொல்லுங்க, 1000 பிரச்சனையும் 1000 பிரச்சனையும் கர்த்தருடைய பலத்தினால. 1000 பிரச்சனைகளை நீ லிஸ்ட் பண்ணிக்கோ. என்ன லிஸ்ட் பண்ணிக்கோ? பண பிரச்சனை, இந்த பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலை பிரச்சனை, பாஸ் 1000 இல்லையா? 1000 லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். யார் என் கூட இருக்கிறீங்க? பரவாயில்ல, சோர்ந்து போகாம கொஞ்சம் பேர் கேட்குறீங்க. கொஞ்சம் பேர் எப்படா முடிப்பீங்க? நீங்க முடிச்சிடலாம், நேரம் வந்துடுச்சு, முடிச்சிடலாம். அல்லேலூயா. லேகியில கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கிறது. There is a spiritual strength. Lehi is a place of spiritual strength. எங்க வந்துட்டான்? புறப்பட்டு திம்னால எங்க வந்து சேர்ந்துட்டான்? லேகிக்குள்ள வந்துட்டான். அல்லேலூயா. இந்த காலில் கர்த்தருடைய சமுத்திரம் உன்னை பார்த்து சொல்ற, லேகிக்குள்ள இரு. அங்கே ஒரு வறட்சி உண்டாகுது. இப்போ நேரடியாக நேரம் கடந்து போதனால அதை சொல்லி முடிச்சிடறேன். 19ஆம் வசனத்துல 18ல வாசிக்க, மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். சொல்லுங்க, பள்ளத்தாக்கிலிருந்து கற்பாறையிலிருந்து அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடினாலே அதற்கு எனக்கோரி என்று பேரிட்டான். அல்லேலூயா. ஏன் ஹக்கோரி? இங்கிலீஷ்ல சொன்னீங்க நடந்துங்க. ஏன் ஹக்கோரி? லேகியில கர்த்தர் எதை கொண்டு வரார்? உனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொண்டு வருகிறார். முடிவா உங்களை பார்த்து சொல்றேன்,
கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டே இருப்பார் என்றால் உங்களுக்கு வர்ற எதிர்ப்பை ஜெயிப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் எதையும் செய்யவே மாட்டார். பரியாசம் பண்ணுகிற நாவுகளை கர்த்தர் அடக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மேல பலமாய் அசைவாடி கொண்டே இருக்கும் பொழுது எதிர்ப்புகள், உனக்கு விரோதமான பரியாசங்கள் இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படும். உனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற பழி வாங்குதலை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? கர்த்தருடைய பழி வாங்குதலை ஜெயிக்கிறது மாத்திரல்ல சார், அந்த இடத்துல எங்க இருக்கிறோம் அந்த லேயில கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்குல கர்த்தர் ஒரு நீருற்றை உனக்கு உண்டாக்குவார். அந்த இடத்துல ஒரு நீருற்று உண்டாகும். and that will become a spring of supply. That will become a spring of supply. ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நீருற்றாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தின் நீருற்றை கர்த்தர் கொண்டு வருவார்.